இரண்டாவது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். அதிரசம், குக்கீஸ், அல்வா, ஆஸ்மி, கேக் தொடர் ஆகியன வேறு வேறாக அடங்கும் 6 ஒத்தப்பெட்டிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு மேசை மீது அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இங்க உங்களுக்கு தெரியும், இவையெல்லாம் சிற்றுண்டிகள், அதாவது இனிப்பு பண்டங்கள், சாப்பாடுகள். இந்த 6 வகையான சாப்பாடு பொதிகள் ஒரே மாதிரியானவை. அதாவது இங்க ஒரு 6 பெட்டிகள்ல வைக்கப்பட்டது போல ஒரே அளவான பெட்டிகள் 6 ஒரு மேசை மீது அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப மேசை தர கீழே காண்பிக்கப்படுகின்றது. அதுக்கு மேலே அந்த பாசல் பொதிகள் இருக்கிற ஒழுங்கு கீழே முதல் நிலையில மேசையில இருந்து முதல் நிலையில 3 பாசல் இருக்கின்றது. அதுக்கு மேலே 2 இருக்கின்றது. அதுக்கு மேலே 1 இருக்கின்றது. அப்போ 3, 2, 1, 2. இந்த நடுவில் இருக்கிற 2 1 விலத்தி இருக்கின்றது. மேலே இருக்கிறது ஆக மேலே அந்த 2ஐயும் இணைக்கிற மாதிரி இருக்கின்றது. இப்ப இந்த கேள்வி என்னென்றால், குக்கீஸ் பெட்டி 4 பெட்டிகளை தொடுகின்றது. அப்ப தகவல்கள் தரப்படுகின்றன. இதுல எந்த பெட்டி எது எங்களுக்கு தெரியவில்லை. என்னடா பெட்டிகள் ஒன்றும் எழுதி இல்லை. ஆனா இப்ப இங்கே தரப்பட்ட தகவல்களின்படிதான் நாங்கள் இனி வினாவுக்கு விடை காண வேண்டும். முதலாவது, இந்த குக்கீஸ் பெட்டி என்பது 4 பெட்டிகளை தொடுகின்றது. அடுத்தது, ஆஸ்மி பெட்டி தொதல் பெட்டியையும் கேக் பெட்டியையும் மாத்திரம் தொடுகின்றது. அப்ப இங்க தொடுகின்றது என்றால் பக்கத்திலே இருக்கிறது. இப்படி தொடுகிறதான் தொடுகை. மேலே தொழுது தொழுது இப்படி தொழுகையைத்தான் தொடுகை என்று சொல்றது. தொடுகை படுகின்ற, அதாவது கிட்ட கிட்ட தொட்டு கொண்டு இருக்கின்றது என்ற கருத்து. அப்ப நாங்கள் இப்ப இந்த பொதிகள், இந்த உணவு பண்டங்கள் தொற்ற ஒழுங்கை பார்த்தால் இந்த மேலே இருக்கிறது 2ஐ தொடுகின்றது. மேலே இருக்கிற 2ஐ தொடுகின்றது. நடுவில் இருக்கிறது, அதாவது மேலே இருக்கிற 2 பொதியும் 2 தொடுகின்றது. சாரி, மேலே இருக்கிறது ஒன்றொன்றைத்தான் தொடுகின்றது. இது இதை தொடுகின்றது, இது இதை தொடுகின்றது. அப்ப மேலே இருக்கிறது ஒவ்வொன்றை தொட்டோடனே 2ஐ தொடுகின்றது. ஒன்றொன்றைத்தான் தொடுவது. ஆனா 2 மொத்தம். இந்த நடுவில் இருக்கிறது இதை தொடுகின்றது, இதை தொடுகின்றது, மேலையும் தொடுகின்றது. அப்ப இதுல இருக்கிறது 3ஐ தொடுகின்றது. அதே மாதிரி இதுவும் எத்தனையை தொடுகின்றது? நல்லா நீங்க, இதுவும் சாரி 2ஐத்தான் தொடுகின்றது. இதுவும் அதே போல 2ஐத்தான் தொடுகின்றது. 2ஐ தொடுகின்றது. இப்ப நாங்க அவதானிக்கணும், இந்த நடுவில் இருக்கிறது இதிலே 1, இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, நடுவில் இருக்கிறது 4ஐ தொடுகின்றது. நான் திரும்ப இந்த விளக்கத்தை தாரன் பாருங்கோ. மேலே இருக்கிற கீழே இருந்து பார்ப்போமே. இந்த முதலாவது, 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது என வைத்துக் கொண்டால், முதலாவது 1, 2ஐத்தான் தொடுகின்றது. இரண்டாவதாக நடுவில் இருக்கிற பொதி 1, 2, 3, 4ஐ தொடுகின்றது. அடுத்த 3வது
மூன்றாவதாக, அதாவது வலது பக்கமாக இருக்கின்ற பொதி இந்த ஒன்றையும் அப்ப 2ஐத்தான் தொடுகின்றது. அப்ப நாங்க கீழ் வரிசையில உள்ள பார்த்து விட்டோம். அடுத்த நடுவில் உள்ளது 1, 2, 3ஐ தொடுகின்றது. 4வது 3ஐ தொடுகின்றது. இதே போல 5வதும் 3ஐத்தான் தொடுகின்றது. மேலே இருக்கிற 6வது 2ஐ தொடுகின்றது. அப்ப 6 பொதி சரி. 1, 2, 3, 4, 5, 6. இதுல ஒன்றை மாத்திரம் தொடுவது என எதுவும் இல்லை. 2ஐ தொடுகிறது 3 இருக்கின்றது. 3ஐ தொடுவது 2 இருக்கின்றது. 4ஐயும் தொட்டு கொண்டிருக்கிறது 1 இருக்கின்றது 2வது. இப்ப அடுத்த தகவல் என்னென்றால், கொக்கீஸ் பட்டி 4 பட்டிகளை தொடுகின்றது. அப்ப இதுல கொக்கீஸ் பட்டி என்பது எங்களுக்கு நிச்சயமாக தெரிந்துவிட்டது. 4ஐ தொடுகிறது என்றால் 1, 2, 3, 4ஐ தொடுவது இந்த பெட்டி தான். அப்ப இதுதான் கொக்கீஸ் பெட்டி. அப்ப கொக்கீஸ் பெட்டி என்பது எங்களுக்கு தெரிந்துவிட்டது, இங்கே இருக்கின்றது. அது 4ஐயும் தொடுகின்றது. ஆஸ்மி பெட்டி தொதலையும் கேக்கையும் தொடுகின்றது. இப்ப 2ஐ தொடுகின்ற பெட்டிகள் எது எது என்று பார்த்தால், இது 1, இது 2, இது 3வது. 2ஐ மாத்திரம் தொடுகிறது. இப்ப இது இங்க 2ஐ தொட்டாலும் இதையும் தொடுவது. அப்போ 3ஐ தொடுகின்றது. இதுகள் நல்லா நினைத்துக் கொள்ளுங்க. இது மொத்தம் இந்த 2வது வரிசையில உள்ளது. இங்க கீழே 2ஐ தொட்டாலும் மேலே 1ஐ தொடுகின்றது, 3ஐ தொடுகின்றது. அப்ப 2ஐ தொடுகிறது இந்த ஒன்றும் இதுகும், அதாவது கீழே உள்ள 2ம் மேல உள்ள 1ம் தான் 2ஐ மாத்திரம் தொடுவது. இப்ப சொல்லப்படுகின்றது, இதுல எங்களுக்கு தெரிந்துவிட்டது இது கொக்கீஸ் பெட்டி என. இந்த ஆஸ்மி பெட்டி என்பது தொதலையும் கேக் பெட்டியை தான் தொடுகின்றது. அப்ப ஆஸ்மி பெட்டி இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. ஏன்? இது எல்லாம் கொக்கீஸ் பெட்டியை தொடுகின்றது. ஆனா ஆஸ்மி தொதலை பெட்டியையும் கேக்கையும் தான் தொடுகின்றது. அப்ப ஆஸ்மி இதாத்தான் இருக்கும். இதில் எதாகவும் இருக்கலாம், அதாவது தொதலும் கேக்கும், அது எதாகவும் இருக்கலாம். ஆனா இந்த 2ம் தொதலும் கேக்கும் என்ற ஏதாவது மாறியும் இருக்கலாம். ஆனா ஆஸ்மி பெட்டி என்பது மேலேதான் இருக்கின்றது. அப்ப ஆகவும் மேலே உள்ள பட்டியில் இருப்பது யாது என்றால் ஆஸ்மி பெட்டி என்பது கேள்விக்கான விடையாகும். இது கொஞ்சம் சிரமம் போல இருந்தாலும் நீங்க சரியாக உன்னிப்பாக அவதானித்தால், முதலாவது இங்கே கொக்கீஸ் பெட்டி அமைகின்றது. 4 பெட்டிகளை தொடுவது. ஆஸ்மி பெட்டி இந்த கொக்கீஸ் தவிர்ந்த 2ஐ தொடுவது இங்கே இருக்கின்றது என்பது விளங்கிவிட்டது. அப்ப கேள்விக்கான விடை ஆஸ்மி பெட்டி. இனி நான் அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் தாரன், கவனிங்கோ. 23வது வினா. இது தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். இங்கே 5 தகவல்கள் தரப்பட்டிருக்கிறது. இந்த 5 தகவல்கள்ல இந்நிகழ்வுகளின் மிக பொருத்தமான ஒழுங்குமுறை யாது என்று கேட்கப்படுது. வினா கேட்கப்படுகின்றது பின்வரும் குறித்த ஒரு சம்பவத்தின் 5 நிகழ்வுகளாகும். இந்நிகழ்வுகளின் மிகவும் பொருத்தமான ஒழுங்குமுறை யாது? அப்ப நாங்கள் இந்த தகவல்களை வாசித்து ஒழுங்கமைக்கிறத விட உடனடியாக விடைகளை போய் பார்க்கிறது, இது சரியா அல்லது இது சரியா
அல்லது இது பொருத்தமா இருக்கிறான்னு கடகடன்னு பார்க்கறது இலகுவாக இருக்கும். அப்ப முதலாவது விடையின் பார்த்து பந்து பிறண்டு போய் வீதியில் படுத்திருந்த நாயின் உடம்பில் பட்டது. அப்ப இது முதலாவது என்றால், இரண்டாவது வீதி வழியே விரைவாக ஒரு வாகனம் தடுப்புகளை ஒரே தடவையில் பிரயோகித்தது. இது இரண்டாவதாக இருந்தால், நாய் வீதியில் அங்குமிங்கும் ஓடியது மூன்றாவது. அப்ப அடுத்தது ஒரு பந்திற்கு பின்னால் சிறுவன் ஒருவன் ஓடி வந்து கொண்டிருந்தார், அது மூன்றாவது. நாலாவது பந்தை பெருக்கிய சிறுவன் வீதியில் இருந்து போகின்றான். இங்கே தகவல் ஒழுங்கமைப்பு தவறாகின்றது. பாருங்கோ, முதல் பந்து பிறண்டு போய் வீதியில் படுத்திருந்த நாயின் உடம்பில் பட்டது என்றால், முதல்ல வீதி வழியே விரைவாக தகவல் ஒழுங்கமைப்பில இதுக்கு முதல்ல இந்த பி என்ற தகவல் இருக்க வேணும். ஒரு பந்துக்கு பின்னால் சிறுவன் ஒருவன் விரைவாக ஓடி கொண்டு வந்தார். அப்ப இந்த தகவல் தவறு என்பது எங்களுக்கு புரிந்துவிட்டது. இனி அடுத்தது இது பிஇ பொருத்தமாக இருக்கின்றது. பார்ப்போம். ஒரு பந்துக்கு பின்னால சிறுவன் ஒருவன் விரைவாக ஓடிக்கொண்டு வந்தான். அப்ப முதலாவது சரியா இருக்குது. இரண்டாவது பந்து பிறண்டு போய் வீதியில் படுத்திருந்த நாயின் மேல் பட்டது, அதுவும் சரியாக இருக்கின்றது. அடுத்ததாக ஏ, நாய் வீதியில் அங்கும் இங்கும் ஓடி பந்து பட்டவுடன் நாய் அங்கே இங்கே ஓடுது, அதுவும் சரியாக இருக்கின்றது. அடுத்ததாக பந்தை பெருக்கிக் கொண்டு டி என்பது, பந்தை பெருக்கிய சிறுவன் வீதியிலிருந்து அப்பால் சென்றான். ஆனா அதுக்கு முதல் தானே சாரதி வாகன பிரேக்க பிடித்திருப்பார். அப்ப இந்த தகவல் ரெண்டும் மாறி இருக்க வேண்டும். அப்ப இதுதான் பொருத்தமான விடையாக இருக்கின்றது. பாருங்கோ, இந்த வாகன பிரேக் போட்டது நாலாவது, சிறுவன் பந்தை எடுத்துக்கொண்டு போனது ஐந்தாவது. இது தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். இந்த தகவல் முன்னால இது பின்னாலே இனங்கண்டு விடையளிக்கிற பயிற்சி. அப்ப நாங்கள் இந்த மூன்றாவது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. பாருங்க, முதலாவது தகவல், ஒரு பந்திற்கு பின்னால சிறுவன் ஒருவன் ஓடி வந்து கொண்டிருக்கின்றான். இப்போ ஒரு தெரு என்று வைத்துக் கொள்ளுங்கோ. ஒரு பந்து ஓடி வர பந்துக்கு பின்னால ஒரு சிறுவன் ஓடி வந்து கொண்டிருக்கின்றான். முதலாவது தகவல். பந்து பிறண்டு போய் வீதியில் படுத்திருந்த நாய், இதில் ஒரு நாய் படுத்திருக்குது, பந்து போய் நாயில படுகின்றது. அப்ப இரண்டாவது தகவல் பந்து படுகின்றது. அப்ப நாய் என்ன, இது பந்து பட்ட உடனே எழுந்து ஓடும், அங்கும் இங்கும் ஓடும். நாய் என்ன செய்யுது, எழும்பி அங்க இங்கே ஓடுது, எங்கே ஓடுது என்று தெரிகிறீர்கள். அப்ப நாய் அங்கும் இங்கும் ஓடுகின்றது மூன்றாவது தகவல். அப்ப வீதியில விரைவாக வந்த கார் ஒன்று, இந்த பக்கத்துல இருந்து ஒரு கார் வருகின்றது. இந்த கார் என்ன செய்யுது, ரெண்டு பிரேக்கும், ஹேண்ட் பிரேக், கால் பிரேக், அதாவது கையாலே காலாலே பிரேக்குகளை, அதாவது தடுப்புகளை ஒரே தடவையில் பிரயோகிக்கின்றது. இந்த நேரம் பந்தை எடுத்துக்கொண்டு சிறுவன் தன்னுடைய பாட்டிலே அப்பால் சென்றான். அப்ப இந்த பிரேக் பிடிக்கப்பட்டது நாய்க்காகத்தான். நாய் தானே பார்க்காம அங்கேயும் இங்கே ஓடும். அப்ப இந்த மூன்றாவது விடைதான் பொருத்தமானது. இனி நான் 24வது கேள்வியும் அதே போல சித்திரப்பட தகவல்களை தந்து தகவல்களை ஒழுங்கமைக்கிறார். 23ல வாக்கியங்களை தந்து தகவல்களை ஒழுங்கமைக்கிறது, இது சித்திரப்படங்களை தந்து தகவலை ஒழுங்கமைக்கிறது. இப்ப இந்த படங்கள்ல எங்களுக்கு பார்த்தா தெரியுது, ஒரு டெய்லர் இருக்கிறா, உடுப்பு தைக்கிறவா, அவ துணியும் வைத்திருக்கிறா, ஒரு பிள்ளைக்கு துணி அளவெடுக்கிறா, அந்த துணியில சட்டை தைத்திருக்கின்றா. அப்ப குறித்த ஒரு நாளில் இடம்பெற்ற நிகழ்வுகள் 4 சந்தர்ப்பங்கள் ABCD ஆகிய உருக்களினால் காட்டப்படுகின்றது. அந்நிகழ்வுகளை சரியாக காட்டுவதற்கு உருக்கள் இருக்க வேண்டிய ஒழுங்குமுறை யாது என்று கேட்கப்படுது. அப்ப இந்த பெண்ணை நாங்கள் அவதானித்தால், முதல்ல வெள்ளை சட்டியோடு இருக்கிறா,
புள்ளி சட்டைகளோடு இருக்கிறா. அந்த புள்ளி துணியை தைக்கிறா. புள்ளி துணி முதல்ல இருக்கின்றது. நேரம் 9 மணியை காட்டுகின்றது. இங்க 3 மணியை காட்டுகின்றது. இங்கே 3:10 காட்டுகின்றது. அதே மாதிரி இங்கே அளவெடுக்கின்ற போது வெள்ளை சட்டையோடு பிள்ளை இருக்கின்றது. அப்ப இப்ப எங்களுக்கு இந்த தகவல் புரிந்திருக்க வேண்டும். ஆரம்பமாக ஒரு பிள்ளை இந்த படத்துல 3 மணி போல் இருக்கின்ற வேளையில ஒரு டெய்லரிடம் ஒரு தையல்கார அம்மாவிடம் தனக்கு இந்த துணியிலே ஒரு சட்டை தைத்து தரும்படி கேட்கின்றது. அப்ப இதுல இந்த விடை பொருத்தம் முதல் தகவல், இந்த விடை பொருத்தம் இல்லை. அப்ப டெய்லர் என்ன செய்கிறார்? இரண்டாவதாக அந்த புள்ளிய ஒரு ஸ்டூல் ஏத்திட்டேன், அவட உயரத்துக்கு ஏற்ப நிக்கிறதுக்கு ஸ்டூல் ஏற்றி விட்டு அளவு எடுக்கின்றா. அப்ப டி என்பது இதுதான் பொருத்தம், இது பொருத்தம் ஆக இருக்கின்றது. அப்ப ரெண்டும் சரி. அளவெடுத்த பிறகு சி, அதாவது ஏ சி, அதாவது தைப்பது அடுத்த நடவடிக்கை. அப்ப அது சி ஆக வருகின்றது. அப்ப இதுதான் சரி, இது பிழை. தைத்த பிறகுதான் பிள்ளை அணிந்திருக்கிற ஏ வருகின்றது. அப்ப இரண்டாவது விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. இது தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல்.